ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நம்ம சேனலில் கொள்ளு வேக வச்ச தண்ணியில் கொள்ளு ரசம் எப்படி பண்ணுறங்குது வீடியோ போட்டிருக்கோங்க. இன்றைக்கி பச்சை கொள்ளு ரசம் எப்படி பண்ணுறங்குது பார்க்கலாம். 2 ஸ்பூன் வர கொத்தமல்லி, 3 ஸ்பூன் கொள்ளு, 1 ஸ்பூன் ஜீரகம், மிளகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், 6 பல் பூண்டு, மீடியம் சைஸ் புளி, 2 காஞ்ச மிளகாய் சேர்த்து மிக்சியில் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த ரசத்துக்கு தக்காளி சேர்க்க வேண்டாம். ஸோ அரைச்சதோட கொஞ்சமாக தண்ணி, மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க. தாளிக்கும் போது ஆட் பண்ணுறதுக்கு ஒரு 4 பல் பூண்டு, 4 சின்ன வெங்காயத்தை நல்லா இடித்து எடுத்துக்கலாம். ஸோ கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, ஜீரகம், இடித்த பூண்டு, வெங்காயத்தை ஆட் பண்ணி அதோட கருவேப்பிலை, ஒரு காஞ்ச மிளகாவையும் சேர்த்துட்டு நம்ம கரைச்சி வச்சுருந்த ரசத்தை இதோட ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா நுர கட்டி வரும்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி ஆட் பண்ணி இறக்கிட்டா நல்லா கம கமன்னு ஹெல்த்தியான பச்சை கொள்ளு ரசம் ரெடிங்க. இந்த கொள்ளில் பார்த்திங்கன்னா புரோட்டீன், அயன், ஃபைபர், பாஸ்பரஸ், பொட்டாசியம் இது எல்லாமே இருக்குங்க. கொள்ளு நம்ம சேர்த்துக்கிறதுனால நெஞ்சு சளி, இருமல், காய்ச்சல், உடல் சோர்வு, உடல் எடையை குறைக்கன்னு எல்லா நன்மைகளும் இந்த கொள்ளில் இருக்குங்க. வாசனையும் நல்லா கம கமன்னு சூப்பராக இருந்ததுங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்கள் மெனு சார்ட்டில் இந்த கொள்ளை எடுத்துக்கோங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். தேங்க்யூ.